இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, அதிகாரங்களை எப்படி பயன்படுத்துவது, அத்தாரிட்டி. தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் என்ன செய்யும், எப்படி பயன்படுத்தணும், அப்படி பயன்படுத்தி எப்படி நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது. யார் யாருக்கெல்லாம் அதிகாரம் இருக்கு? நம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கு. ஒரு சட்டத்தை அவர் சொல்லிட்டாருன்னா அது அப்படியே நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மோடி ஐயாவுக்கு, பிரைம் மினிஸ்டருக்கு அதிகாரம் இருக்கு. அவர் என்ன சட்டம், 500 ரூபாய் செல்லாதுன்னா செல்லாது, 1000 ரூபாய் செல்லாதுன்னா செல்லாது, 2000 ரூபாய் செல்லாதுன்னா செல்லாத. எது செல்லும்? திடீர்னு வரி ஏற்றணும்னா ஏற்றுவார், இறக்கணும்னா இறக்கிட்டார், அவ்வளவுதான். அவர் சொன்னது அப்படி நடக்கும். அத்தாரிட்டி, மறு கருத்தே இல்லை. அதே போல ஒவ்வொரு கோர்ட்ல பார்த்தீங்கன்னா ஜட்ஜிக்கு அதிகாரம் இருக்கு. அவர் என்ன தீர்ப்பு கொடுக்குறாரோ அதற்கு என்ன கிடையாது, மாற்று கருத்தே இல்லை. உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நாடுகளுக்கு ட்ரம்ப்புக்கு அதிகாரம் உண்டு. இன்னிலேருந்து 100% வரி. நம்ம இந்தியாவுக்கு போட்ட மாதிரி இன்னைக்கு என்ன எங்கே போட்டிருக்காரு, சைனா தேசத்துக்கு போட்டிருக்காரு 100%. நமக்கு 50% வரி போட்டார்ல, அங்கே 100% வரியை போட்டிருக்கிறார். பாருங்க அதிகாரம். ஆனால் அந்த அதிகாரத்தை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, முடியாது, கொல்ல முடியாது, இதெல்லாம் செய்ய முடியாது சொல்லிட்டே இருப்பாங்க, தவிர வேற ஆப்ஷனே இல்லை, செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா சொல்லுகிறவர் இன்னார் என்று தெரியும். அதே போலதான் தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் அது நல்லா தெரிஞ்சு. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து, எல்லாருடைய கிட்ட வந்து, அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுகிறார் ஜனங்களுக்கு மத்தியில, சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எங்க? வானத்திலும் பூமியிலும். சில பேர் சொல்லுவாங்க, உனக்கு வீட்டுல மட்டும்தாங்க அதிகாரம். வீட்டுல சொல்லுவாங்க, எல்லாம் உங்க வேலையில உங்க அதிகாரத்தை எல்லாம் உங்க ஆபீஸ்ல வச்சுக்கோங்க, வீட்டுல வந்து என்ன பண்ணணும், அந்த அதிகாரம் இங்கே செல்லாது. சில பேர் வீட்டில் தான் அதிகாரம், அதை எடுத்துன்னு போய் என்ன பண்ணது கூடாது ஆபீஸ்ல. சில பேருக்கு அவ்வளவுதான் அதிகாரம் லிமிட், ஏன்னா அவங்களுடைய வல்லமைக்கு ஏற்ற மாதிரி அவ்வளவுதான் அதிகாரம். ஆனா என் தேவனாகிய கர்த்தருக்கு எப்படி, ஏன்னா அவர் தான் படைச்சிருக்கிறார். படைக்கப்பட்டவருக்கு அதிகாரம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்து. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அதிகாரம் படைத்தவர் சொல்லுகிறார், நான் உன் கூடவே இருக்கு. ஏசப்பா உங்க கூடவே இருக்கிறார். உங்களை விட்டு விலகல, உங்களை விட்டு தூர போல, உங்க கூடவே தான். நீங்க எங்க போனாலும் சரி உங்களோடவே அவர் பிரயாணம் பண்ணி கொண்டே இருக்கிறார். உங்களோடவே அவர் டிராவல் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஏன்? அவருக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அத்தாரிட்டி உடையவர். தெரிஞ்சுக்குங்க, நம்ம கூட வந்து நல்ல அதிகாரம் படைத்தவர், பவர்ஃபுல் பர்சன். ஒரு போலீஸ் அதிகாரியோ இல்ல அரசியல்வாதியோ இல்ல பெரிய பிக் ஷாட், அவங்க நம்ம கூட இருக்கிறாங்கன்னா நமக்கு எப்படி பலன் இருக்கும்? ஏன்னா அதிகாரம் படைத்தவர் நம்ம கூட இருக்கும் பொழுது நாமும் அதிகாரம் உடையவர்களாய் மாறுகிறோம். ஒரு எம்எல்ஏவோட பிஏ கூடவே இருக்கிறவர், அவருக்கு என்ன கிடையாது, கவர்மெண்ட்ல யாரும் ஓட்டு போடல, எந்த அரசாங்க அதிகாரம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவர் என்ன, கூடவே இருக்கிற, அவருக்கு அசிஸ்டண்டா இருக்கிற பிஏ, பர்சனல் செக்ரட்டரி, இவரே நியமிச்சிருப்பார், எனக்கு நீ பர்சனலா இருன்னு. ஆனா அந்த பிஏ சொன்னா நிறைய அரசாங்க அதிகாரம் சரி மக்கள் அலறுவாங்க. ஏன்னா பிஏ சொல்றது யாருக்கு சமானம், அந்த முதலாளிக்கு சமானம். அதிகாரம் படைத்தவர் நம்மோடு இருக்கிறார்னு முதலாவது நம்ம விசுவாசிக்கணும். தேவன் சொல்லுகிற அதிகாரத்தின் நிமித்தமாக எதை வேணா பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க முதலாவது ஒரு நினைவுக்குள்ள வரணும், நான் தேவனை நேசிக்கிறேன்னா அவர் அதிகாரம் உடையவரா இருக்கிறார்னா நீங்களும் அதிகாரம் உடையவர்களா இருக்கிறீங்க. அவர் எதற்கு அதிகாரம் உடையவர்? வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உடையவர். அவர் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்களும் வானத்திற்கும் பூமிக்கும் அதிகாரம் உடையவர்களாய் மாறுறீங்க. ஆனா நம்ம மைண்ட்ல ஓடும், கணவனும் மதிக்க மாட்டான், பிள்ளையும் மதிக்க மாட்டது, ரோட்ல இருக்கவன
ஒரு நாய் கூட நம்மள மதிக்க மாட்டேது. நான் கேட்கிறேன், எங்கேயாவது உங்க அதிகாரத்தை கரெக்டா பிரயோஜனப்படுத்திருப்போமா? செத்த பாம்பு மேல அதிகாரத்தை செலுத்துவோம். உங்களோடு இன்னார் இருக்கிறார் என்று உங்களுக்குள்ள தைரியம் இருக்குன்னா, உங்களை மீறி அந்த அதிகாரம் அது வல்லமையா வெளிப்பட ஆரம்பிக்கும். நீங்க அந்தகார இருளுகளுக்கு நேராக அதிகாரத்தை செலுத்த முடியும். நம்ம என்ன பண்றோம்னா, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதிகாரத்தை விட்டுட்டு நீங்க பணிவிடைக்காரர்களா மாறுறீங்க. அப்பாவி போல ஆக்ட் பண்றோம், ஒண்ணுமே இல்லாதது போல நம்ம காணப்படுறோம். தேவன் சொல்லுகிற, நான் உனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், நானும் உன் கூட இருக்கிறேன், அதிகாரம் படைத்தவனும் நானும் கூட இருக்கிறேன், வல்லமை மிக்க நானும் உன் கூட இருக்கிறேன். ஏன் நீங்க அதிகாரத்தை பிரயோஜனப்படுத்த மாட்டீங்க? ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கம் வருகிறது என்றால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக நீங்க கடந்து வர முடியும். நிறைய பேரோட என்னன்னு தெரியுங்களா? நம்ம எல்லாம் சொன்னா நடக்குமா? இந்த அதிகாரத்துல என்னத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? இன்னைக்கு செய்தி முடிவுல நீங்க அதிகாரம் உடையவர்களாய் மாற போறீங்க. செய்தியை நல்லா கேளுங்க, காதுள்ளவன் சபைகளை கேட்க கடவுது. சொல்லுகிற ஜபம், சொல்லுகிற விண்ணப்பம், வசனங்களை நோட் பண்ணி கொள்ளுங்க. இந்த வசனத்தை தேவனை முதலாவது இம்ப்ரெஸ் பண்ணணும். ஒரு ஜபம் பண்ணும் பொழுது, ஏசப்பா மத்தேயு 28:18 படியாக, நீங்கள் வானத்திற்கும் பூமிக்கும் வல்லமை மிக்கவரா இருக்கிறீர்கள், அதிகாரம் உடையவர்களா இருக்கிறீங்க, நானும் அதிகாரம் உடையவனாய் இந்த வசனத்தின்படி இருக்கிறேன், ஏனென்றால் நீங்க என் கூட இருக்கீங்க. எப்படி ஜெபம் பண்றீங்க? இயேசுவே, மத்தேயு 28:18 படியாக, நீங்க வானத்திற்கும் பூமிக்கும் அதிகாரம் உடையவர்களா இருக்கிறீர்கள், நீங்கள் என்னோடு இருப்பதனால் நானும் அதிகாரமுடையவனாய் மாறுகிறேன். நீங்க அதிகாரமுடையவர்களாய் நீங்க சொல்லதான் வசனத்தை வைத்து சொல்லும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு நீங்க அதிகாரத்தை தானாகவே பெறுறீங்க. பிசாசோட வேலை என்னன்னா, நீங்க பெற்ற அதிகாரத்தையும் நீங்க பெற்ற நன்மையும் உங்களுக்கே தெரியாது. அந்த காலத்துல அநேக அரசர்கள் தோற்று போனதற்கும் சரியா ஆட்சி செய்யாததற்கு காரணம் என்னன்னா, எனக்கு இதுக்கெல்லாம் அதிகாரம் இருக்கு அப்படின்னு தெரியாது. அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னா, இந்த வேலையை செய்ய முடியும், என் கூட வேலை இருக்கிற செய்யறவங்களை இந்த மாதிரி அதிகாரத்தை கொடுத்தா செய்ய முடியும்னு சொல்லிட்டு நினைச்சுப்பாங்க. தவிர அவங்க தேசத்தை தன் அதிகாரத்தின் மூலமாக மாற்ற முடியும்னு தெரியல. எப்படி? யோசேப்பின் காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா, யோசேப்பின் காலகட்டங்கள்ல ஒரு ராஜா இருக்கிறார், இவர் அடிமையா இருக்கிறார். அந்த ராஜா ஒரு சொப்பனத்தையும் பார்க்கிறார். அந்த சொப்பனத்தை விளக்கத்தை கேட்கும் பொழுது யோசேப்பின் மூலமாக ஒரு விளக்கம் வர்றது. 7 ஆண்டு நல்ல ஆட்சி, அதுக்கப்புறம் வர 7 ஆண்டு ரொம்ப மோசமா இருக்கும். ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும், செகண்ட் நல்லா இருக்காது. 14 இயர்ஸ், அதுல ஃபர்ஸ்ட் 7 வருஷம் நல்லா இருக்கும், மீதி இருக்கும் ஆண்டு மோசமான ஆண்டு, வறட்சியின் ஆண்டு, தேசமே அழிக்கக்கூடிய ஆண்டுன்னு சொல்லிட்டு ஒரு சொப்பனம் பார்க்கிறான். இதை பார்த்த அந்த ராஜாவுக்கு பயம். இத்தனை ஆண்டுகள் அநேக பிரச்சனைகள், நல்லா கவனிங்க, அநேக நெருக்கங்கள், அநேக சூழ்நிலைகள், போர்கள், எதிர்நாடுல இருந்து உள்நாட்டுல இருந்து வர எல்லா பிரச்சனையும் சமாளிச்ச ஒரு ராஜாவுக்கு எதிர்க்க ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சா, நல்லா தெரிஞ்சுங்க, சடனா ஒரு பிரச்சனை வந்தா நீங்க சமாளிச்சிடுவீங்க. அதுதான் நம்ம மனுஷனோட திறமை. ஏன்னா பயப்பட மாட்டீங்க. ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான், ஐயோ ஐயோ என்ன பண்றது தெரியல. அந்த பிரச்சனை எப்படி இருக்கும்? அதுக்கு பூதம் இருக்குமா, கை இருக்குமா, கால் இருக்குமா, அதுக்கு அதனால என் வாழ்க்கை வீணாகுமா, இல்ல நெருக்கம் வருமா, இதே பயந்து கொண்டே இருப்போம். உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். இதுவரையும் வழி நடத்தின தேவன் இதுவரை எப்படி வழி நடத்தினார்? உங்களை கர்த்தர் சாகடிக்கவா கர்த்தர் வைத்திருக்கிறார்? இல்ல ஒண்ணு இல்லாம கர்த்தர் விருப்பமா? உங்களை சிட்சிப்பார் தவிர உங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. சொல்லுங்களேன், நீங்க என்ன சிட்சிப்பீங்க, என்ன தண்டிப்பீங்க, ஆனா என்ன கைவிட மாட்டேன். வசனம் சொல்லுதுல, இன்னைக்கு நான் தோத்த மாதிரி இருக்கும், எங்க தோத்தனோ அதே இடத்துல மீண்டும் என் தலையை கர்த்தர் உயர்த்துவார். இப்ப யோசேப்புக்கு அடிமையா இருக்கிற அவனுக்குள்ள என்ன நம்பிக்கை இருக்குன்னா, என்னோடு இயேசு இருக்கிறார். ஜெயில இருக்கிறேன், அடிமை, சொந்த பந்தம் யாருமே இல்ல, கூட நண்பர்களும் இல்ல, அவனுக்கு நம்பிக்கை இருக்கு, என்னோடு வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் படைத்தவர் என்னோடு இருக்கிறார். அவன் சொல்றான், இது ஈஸியான பிரச்சனை ராஜா, ஃபர்ஸ்ட் 7 வருஷம் நல்ல ஆண்டு தானே, அதுல நல்ல விவசாயத்தை பண்ணுவோம், ரெட்டி விவசாயத்தை பண்ணுவோம், அதை சேமிச்சு வைப்போம், வறட்சி காலத்துல பயன்படுத்துவோம், அவன் கூட தான் நிறைய அதிகார படைத்தவர்கள் நிறைய இருக்கிறாங்களே, நம்ம தேவன் இருக்க. அதை சொல்லும் பொழுது ராஜாவுக்கு இன்னும் கலக்கம். ஐயோ, ஏன் ஆட்சியில நான் ஆளும் பொழுது வறட்சிய மக்கள் அழிஞ்சாங்கன்னா அதுக்கு என்னுடைய சரித்திரம் என்னை குற்றப்படுத்தும். அதனால என்ன பண்ணிடலாம், இந்த பிரச்சனையை நம்ம என்ன பண்ணுவோம், அதனால என்ன பண்ணலாம், இந்த பிரச்சனைய
வேற யாருக்கா கொடுத்துடலாம். யார் ஐடியா சொல்றேன்னு அவங்க கிட்டே கொடுத்துடலாம். இது சொன்னாங்களா? சொன்னான். அவன் சொன்ன உடனே இவனுக்குள்ள ஒரு தைரியம் வந்துருச்சு. யாருக்குள்ள? யோசேப்புக்கு ஒரு தைரியம் வருது, என்னோட அதிகாரம் படைத்தவன். ஆனா ராஜா, அதே நாட்டுக்கு ராஜா வந்திருக்கான், நிறைய பிரச்சனை சமாளிச்சவனுக்கு அந்த தைரியம் இல்லை. ஏன்னா ராஜா கூட இல்லை, அதிகாரம் படைத்தவன் கூட இல்லைன்னு அவனுக்குள்ள விசுவாசிக்கிறான். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். யோசேப்புக்கு அடிமையா இருந்தோம், யாருமே இல்லாத மத்தியிலும் அதிகாரம் எனக்குள்ள இருக்கு, தேவன் எனக்குள்ள இந்த தரிசனத்தை கொடுத்திருக்கிறார்னா இதை என்னால மேற்கொள்ள முடியும். இந்த வாய்ப்புகள் வந்த உடனே அவன் பிரயோஜனப்படுத்துறான். அதிகாரத்துல ராஜா கூப்பிட்டு சொல்றாரு, இவனை முத்திரை மோதிரமா வைக்கிற, இவன் என்ன சொல்றான் அதெல்லாம் இந்த நாட்டு மக்கள் செய்யணும். போய் நாட்டு மக்கள் ஊர்களை எல்லாம் காட்டுறான், இவங்க எல்லாம் என்ன பண்ணணும், இவன் சொல்றதை கேளுங்கன்னு அதிகாரத்தை உடையவனாய் மாறுகிறான். இவன் சும்மா உட்கார்ந்து பயந்துட்டு ஐயோ என்ன பண்ணும் இல்ல, என்னோடு தேவன் இருக்கிறார். முயற்சி பண்றான். அந்த முயற்சி கடைசியில அது வெற்றியை உண்டு பண்ணிடுது. மக்களை பார்த்து, இதே மக்கள் அடிமையா என்ன அடிமைப்படுத்தின ராஜாவாச்சு, இவனை நம்ம கமாண்ட் கொடுக்கலாமா, கட்டளை கொடுக்கலாமா, அதிகாரப்படுத்தலாமா? இன்னைக்கு நான் அதிகாரம் உடையவனா இருக்கேன், இவங்கெல்லாம் எனக்கு கீழே. ஐயோ, இந்த ஜெயில தானே நான் அடிமையா இருந்தேன், இந்த சிற்றரசர் கூட தானே நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், இப்ப அவனை அதிகாரம் படுத்தணுமா? அவனை கூப்பிட்டு சொல்றான், எப்பா நீ போய் இன்னைக்கு இருந்து இந்த இடத்துல பாத்துக்கணும்னு சொல்லணும். இத்தனை நாள் அவன் கீழே வேலை செஞ்சிருந்தான். சார் அவரை மட்டும் சார் தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க நான் சொல்றேன், நான் இப்ப அதிகாரம் உடையவனா இருக்கிறேன். என்னுடைய காரியத்தை சாதிக்கணும் என்றால் நான் அதிகாரத்தை பிரயோஜனப்படுத்தணும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க எங்கெல்லாம் அத்தாரிட்டியை பயன்படுத்துறீங்களோ, உங்களுக்குள்ள இருக்கிற உரிமை, உங்களுக்குள்ள அதிகாரத்தை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறீங்களோ அந்தந்த இடத்துல நீங்க ஜெயிக்க ஆரம்பிப்பீங்க. யோவான் 1:12 வாசிப்போம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அதிகாரத்தை பெறுவதற்கு முதல் கேட்டகரி அவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும். இயேசுவின் நாமத்தின் மேல விசுவாசம். எல்லாரும் சொல்லுங்க, அப்பா ஏசப்பா மேல விசுவாசம் இருக்கேன். இந்த டைலாக் மட்டும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கரெக்டா சொல்லுவாங்க. ஒவ்வொரு விசுவாசியும் சொல்லுவாங்க, அப்பா ஏசப்பா மேல நம்பிக்கையா இருக்கேன். ஆனா எதுக்கு அழுவுற, ஏன் பயப்படுற, ஏன் வீட்டை விட்டு ஓடணும், ஏன் தற்கொலை முயற்சி, எதுக்கு அழுது கொண்டு ஒரு இடத்துல உட்காரணும், எதுக்கு எல்லாத்தையும் காட்டு பயந்து உட்கார்ந்துட்டு கொண்டிருக்கும்? உன்னோடு தேவன் இருக்கிறார் இல்லவா? இயேசுவை நீ விசுவாசிக்க, அவர் நாமத்துல அதிகாரம் உண்டு. இந்த வானத்துல பூமியில ஒரே நாமம் இயேசுன்ற நாமத்துல விசுவாசம் இருக்குன்னா, வியாதி வரும்போது முதல் உன் பிள்ளை மேல உன் மேல கையை வச்சு, ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த வியாதிகளை சுட்டரிக்கிறேன் கட்டளை கொடுத்துப்பார். முதல் உனக்குள்ள நீ கட்டளை கொடுத்துப்பார். ஐயோ, இந்த நாடகம் பார்க்காம இருக்க முடியல, நீ டிவியை பார்த்து கட்டளை கொடுப்ப. இப்ப இந்த நாடகம் தான் சின்ன விஷயம், இந்த நாடகத்தை பார்க்க கூடாதுன்னு நீ பொருத்தனை பண்ற. நீங்க எப்படி ஜெபம் பண்ணணும்னா, இயேசுவின் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னா, இயேசுவின் நாமத்துல இனி இந்த நாடகத்தை பார்க்க கூடாதபடி என் நினைவுகளுக்கு நான் அதிகாரத்தை கொடுக்கிறேன், தடை பண்ணி போடுகிறேன். ஒரு பிள்ளை, உன் பிள்ளை ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன உன் பிள்ளை சுவிட்ச் பாக்ஸ் பக்கத்துல கரண்ட் பக்கத்துல போறான்னு சொல்லுவாங்க, ஏய் போவாதரா, முதல்ல சொல்லுங்க போவாத சொல்லுவோம். திருப்பி அந்த குழந்தை போதுன்னா அதிகாரத்தை படுத்துவோம், அவ்வளவுதான் அடிச்சிடுவேன். திருப்பியும் போனீங்கன்னா மிரட்டின உடனே அவன் பயப்படுவான். ஆனா அதே கோபம், அதே அதிகாரம் ஏன் உங்க தேவைகளுக்கு ஏன் பயன்படுத்த மாட்டோம்? நீங்க பயன்படுத்தாதனாலதான் அந்த தேவையை, அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற முடியல. உண்மையான கிறிஸ்துவன் வாழ்க்கையில அதிசயம் நடக்கும் எப்போனா இந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது. நாமத்தில் நீ எதை கேட்டாலும் சொல்றாரு அவரு, என் நாமத்தை பயன்படுத்தி நீ எதை கேட்டாலும். அதே போலதான் தேவன் உனக்கு ரகசியமான வல்லமையான ஒரு நாமத்தை வைத்திருக்கிறார். நீ அந்த நாமத்தை நீ பயன்படுத்தும் பொழுது இந்த உலகத்துல உன் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கும். அந்த வல்லமையான வார்த்தை தான் என்ன வார்த்தை? இயேசு என்ற ஒரு மந்திர சொல் நாமம். உங்களுக்கு மந்திர சொல்லணும், ஐயோ மாந்திரமா, வல்லமையான வார்த்தை இயேசு என்ற வல்லமையான வார்த்தை நீங்க பயன்படுத்தும் போது சும்மா இயேசு இயேசுன்னு சொல்றதை காட்டிலும் விசுவாசத்தோடு, அங்க மெயின் முக்கியம். இயேசுவின் நாமத்துல என் கதவுகள் திறக்கட்டும்னா நிச்சயமா திறக்கும்.
பிசாசின் கதவுகள் திறந்து ஒன்டன் திருடினவைகள் எல்லாம் உனக்கு திரும்பி திறக்க. என் கை கட்டின மாதிரி இருக்கு, வருமானமே இல்லையே, வேலையே இல்லையே. நீங்க என்ன வேலை கிடைக்கணும் ஜெபம் பண்றதை காட்டிலும் என் வருமானத்தை தடுத்து வைத்திருக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்துல சுட்டரிக்கிறேன். எனக்கு வருமானம் கிடைக்கும்படியாக இந்த லோகத்துக்கு கட்டளை கொடுக்கிறேன். இந்த பூமியில வாழ்வதற்கு தானே வேலை இல்லாம இருக்கிற, இந்த பூமியில வாழ்வதற்கு தானே பணம் இல்லாம இருக்கிற, இந்த பூமியில வாழ்வதற்கு தானே சமாதானம் இல்லாம இருக்கிற. கேளுங்க, இயேசுவின் நாமத்துல இந்த பூமியில வாழக்கூடாதபடி சமாதானத்தை தடுத்து வைத்திருக்கிற ஆவியே உன்னை சுட்டரிக்கிறேன். என் ஆசீர்வாதங்கள் வரட்டும், இந்த பூமிக்கு உண்டான ஆசீர்வாதம் கிடைக்கட்டும், என் குடும்பத்துக்கு உண்டான ஆசீர்வாதங்களை இயேசுவின் நாமத்துல வரட்டும். நீங்க கேட்டு பாருங்க, உங்க ஜெபங்கள்ல அதிகாரத்தோடு. உன் பிள்ளை கரண்ட்ல கையை வைக்க போறான்னா நீ என்ன பண்ணுவ? செல்ல பண்ணு, கையை வைக்காத, தூரத்தில் இருக்கும்போது சொல்லுவேன். அதுவே பிளக் கிட்ட போகும்போது நீ உன் வாயில வர வார்த்தை என்ன இருக்கும், அதே ஃபீலிங்ல சொல்லுவியா? செல்லம் இல்ல உள்ள என்ன பண்ண, அதை வைக்காதுன்னு சொல்லுவியுமா? திட்டுவீங்க, வா வெளியே. அந்த பயம், அந்த அதிகாரம், ஏன்னா உனக்கு தெரியும் இந்த அதிகாரத்தினால அந்த பிள்ளை பயந்து கையெடுக்க ஒரு வாய்ப்புகள் உண்டு. எப்படி உன் பிள்ளை மேல நீ அதிகாரத்தை செலுத்துகிறாயோ அதே மாதிரி இந்த ஆவிக்குரிய உலகம் ஒன்று உண்டு. உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை திருடி கொண்டு இருக்கு, கர்த்தர் கொடுத்த வல்லமையை விழுங்கி கொண்டு இருக்கு, உங்க வீட்டுல சமாதானத்தை விழுங்கி கொண்டு இருக்கு, வியாதி உனக்கு கொடுத்த ஆரோக்கியத்தை விழுங்கி கொண்டு இருக்கு, உனக்கு உண்டான எல்லா நன்மைகளும் அவைகள் விழுங்கி கொண்டு இருக்கு. ஏன் இதை எடுத்துக்கொள்ள முடியல? நானும் ஜெபிக்கிறேன், நானும் உபவாசம் போடுறேன், ஏன் கிடைக்கலன்னா நீ வல்லமையான நாமத்தை சரியா பிரயோஜனப்படுத்தல. அந்த நாமத்தோடு சேர்ந்து அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது கையில உயர்த்தி, இயேசுவே நீர் கொடுத்த அதிகாரத்தை நிமித்தமாக இந்த பூமியில எனக்காக கொடுக்கப்பட்ட நீர் கொடுத்த ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்கும்படியாக இயேசுவின் நாமத்துல கட்டளை கொடுக்கிறேன். என்னை தடை பண்ணி இருக்கிற ஆவிகளை நான் சுட்டரிக்கிறேன், எங்களை விட்டு ஓடி போகும்படியாக கட்டளை கொடுக்கிறேன். உங்களுக்கு பிரியமான குழந்தை, உங்க வீட்டுல வளர்க்கிற குழந்தை, நீ சொல்றதுக்கெல்லாம் செய்யற குழந்தை, ஒரே வார்த்தையில அந்த சுவிட்சில கை வைக்க போனா சொன்னா நின்றுமா? அந்த புள்ள சொன்னாலும் கேட்காது. உன் புள்ள தான், நீ சொல், உங்க வீட்டுல வளர்ந்த புள்ள தான் கேட்காது. 1க்கு 2 முறை 3 முறை 4 முறை அதை பல முறை சொல்லும் பொழுதுதான் அதிகாரத்தை பயன்படுத்த அசையாது கூட அசைய ஆரம்பிக்கும். அவர் நாமத்தை விசுவாசிக்கணும். நல்லா தெரிஞ்சுக்க, இயேசுவின் நாமத்துல எதை கேட்டாலும் கிடைக்கும். நீங்க சும்மா ஏசப்பா 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 சொல்றதை காட்டிலும் அவர் நாமத்தை அதிகாரமாய் பயன்படுத்த கத்துக்கொள்ளுங்க. நான் அதிகாரமாய் அதை பயன்படுத்த போறேன்னு நீங்க பயன்படுத்தும் பொழுதுதான் அந்த அதிகாரத்தின் வல்லமையை நீங்க முழுமையை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சீஷர்கள் பேசுகிறார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்துல பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே, என்ட்ரன்ஸ்ல அலங்கார வாசல் என்பது தேவனுடைய சர்ச்சோட என்ட்ரன்ஸ். அந்த இடத்துல பிறக்கும் பொழுதே ஊனமாய் பிறந்த ஒருத்தனை பிச்சை எடுக்க முடியாது. அவனுக்கு வாழ்க்கையில் பிச்சை எடுத்து அவனாலே நடந்து வர முடியாது. அவனுக்கு ஒரு சில போது நான் டெய்லியும் போய் என்ன பண்றேன், சர்ச்சு வாசல்ல விட்டுறேன், நீ பிச்சை எடுத்துக்கோ, முடிஞ்சா எனக்கு எதாவது கொடு. கண்டிப்பா பிச்சைக்காரன் என்ன பண்ணிருப்பாங்க, பிச்சை எடுத்திருப்பான். அவனை இட்டுன்னு வந்து சர்ச்சு வாசல்ல வைக்கிறாங்க. தேவ ஆலயத்தில் பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். அப்போஸ்தலர்கிட்ட பணம் கிணலாம் எதுவுமே இல்லை. தேவ ஆலயத்துல ஒருத்தன் பிச்சை எடுப்பதற்கு பல வருஷமா ஊனமா இருந்தவன் உதவியோடு வந்து உட்கார்ந்துட்டு பிச்சை எடுக்கிறான். இதுல பேதுரும் சீஷர்களும் உள்ள ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. எல்லாத்தையும் பிச்சை எடுக்கிறோமா, யூடியூப் ஐயரே ஏதாவது பிச்சை இருந்தா போடுங்க, பணம் இருந்தா போடுங்க. அதற்கு அப்போஸ்தலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களுக்குள்ள அதிகாரம் இருக்கு. மரித்த இயேசு உயிர்ப்பித்து எனக்குள்ள வந்திருக்கிறார். நான் அவரை பார்க்க, அவர் கூட வாழ்ந்த அந்த 3 வருஷத்துல அவர் அதிகாரம் உடையவரா இருந்தார். அவர் என் கூட இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்ப நான் அதிகாரத்தை உடையவனா இருக்கிறேன். நிறைய பேர் அதிகாரம் உடையவரா எப்படி ஆயிடுவாங்க, நல்ல கோட் ஷீட்டும் நல்ல பட்டு போட்டு நகை விட்டு இவங்க தான் அடையாளம் அதிகாரம் உடையவர்கள் இல்ல. உன் உருவத்துல அதிகாரம் தெரியாது, உன் வார்த்தையில தான் அதிகாரம் தெரியும், உன்னுடைய செயல்பாடுகள்ல தான் அந்த அதிகாரம் தெரியும். பிச்சைக்காரன் கேட்கிறான், ஏதாவது பிச்சை போடுப்பான்னு. இவன் சொல்றான், உனக்கு பிச்சை போடுறதுக்கு என்கிட்ட என்ன கிடையாது,
பணம் கிடையாது, ஆனா அதை காட்டிலும் விசேஷமான வார்த்தை உள்ளது. இப்ப இயேசுவின் நாமத்தை அவன் பிரயோஜனப்படுத்துறான். அந்த இடத்துல அவர் கூட இயேசு இல்ல, பெரிய அற்புதம் நடக்கல. அந்த இடத்துல ஒரு பிச்சைக்காரன், அதுவும் ஊனமுற்றவனா இருக்கிறான். அவனை பார்த்து சொல்ற, இயேசுவின் நாமத்துல நான் உனக்கு சொல்லுகிறேன், அந்த அதிகாரத்தை நிமித்தமாக நீ எழுந்து நட. விசுவாசத்துல சொன்ன உடனே அவன் கால்கள் பிறந்து பொழுதே முடவனாய் பிறந்தவன் கால்கள் நடக்க ஆரம்பிக்கிறது, கைகள் நடக்க ஆரம்பிக்கிறது. முடங்கி போயிருந்தவன், எந்திரிக்க முடியாதபடி இருந்தவன், மற்றவர்கள் உதவியை நாடினவன் இன்னைக்கு சுயமா எழுந்து நடந்து அந்த ஆலயத்தை சுற்றி ஓட கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதற்கு காரணம் என்னன்னா, இயேசுதான் அற்புதம் செஞ்சார். யார் மூலமாக? இந்த சீஷர்கள் மூலமாக. எப்படி? அவர் நாமத்தை அதிகாரப்படுத்தி அவர்கள் சொன்னதுனால இன்னைக்கு நீங்களும் அவர் நாமத்தை அதிகாரத்தோடு உன் குடும்பத்தில் நீ பிரயோஜனப்படுத்தும் பொழுது ஒரு அதிசயத்தை பார்க்க முடியும். நடக்க முடியாதவர்கள் நடப்பார்கள், குணமாகாத வியாதிகள் குணமாகும். ஒரு ஆமென் சொல்லுமே. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வார்த்தையை கேட்டுட்டு இல்லைன்னா என்ன நடக்கணும்னா, எங்களை மாதிரி ஊழியக்காரர்களை நீங்கள் எங்கேயோ தேடி போய் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? காத்திருக்கணும். ஊழியத்தில் காத்திருக்கிறது தப்பு இல்லை, ஆனா எவ்வளவு நாள் விடுதலை இல்லாமல் இருப்பீங்க? மற்றவரிடத்திலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்காது. அல்லேலூயா. நீ எப்ப இயேசு நாமத்தை விசுவாசிக்கிறியோ உனக்கிட்ட இருந்தே தேவன் நாமம் வெளிப்பட ஆரம்பிக்கும். யோவான் 1:12 இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அந்த அதிகாரத்தை கிடைக்கும். படிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ. ஒரே வசனம் தான். அவர் நாமத்தில் அதிகாரம் உண்டு, ஆனா அவரை ஏற்றுக்கொள்ள இருக்கணும். அது என்னப்பா அவரை ஏற்றுக்கொள்ளணும்? நிறைய பேர் வருவாங்கம்மா, நல்லா ஊழியம் பண்ணுவாங்க, நல்லா ஜெபிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, ஆனா ஞானஸ்தானம் மட்டும் எடுக்க மாட்டேன். அவரை ஏற்றுக்கொள்ளணும் என்னன்னா, அவர் சொன்ன சத்தியங்களை கீழ்ப்படியணும். எங்க அப்பாவே எனக்கு பிரியமா இருக்குன்னா, எனக்கு அப்பாவை ரொம்ப பிடிக்கும்னா எங்க அப்பா சொல்றதை நான் கேட்கணும். கடைசி வரையும் நான் எங்க அப்பா அம்மா சொல்றதை நான் கேட்காம அவர்கிட்ட இருந்து ஒரு நன்மையை நான் வாங்கிட முடியுமா? லைஃப் லாங் வாழ முடியாது, வாங்கவும் முடியாது, வாழவும் முடியாது. இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தை அதிகாரத்தை பிரயோஜனப்படுத்தணும்னா நீ முதலாவது கிறிஸ்தவனாய் வாழ வேண்டும். அவர் ஏற்றுக்கொண்டவர்களா இருக்கணும். ஏற்றுக்கொள்ள எனக்காக ஜீவன் கொடுத்திருக்கிறார், என் பாவத்தை அவர் மன்னித்திருக்கிறார், எனக்காக மீண்டும் வருவார், எனக்காக ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் சொன்ன ஒவ்வொரு கற்பனைகளும் கட்டளைகளும் நீங்க கை கொண்டுகிறவர்களா இருக்கிறோம். தன்னை தானே நேசிப்பது போல் பிறரை நேசிக்க ஆரம்பிக்கணும். உங்க மேல நீங்க எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்களோ அந்த அன்பை மற்றவங்க மேல வைக்கணும். ஆனா இன்னைக்கு எல்லாம் என்ன பண்ணுவோம்னா, எல்லாம் நல்லா ஜெபம் பண்ணுவோம். என் குடும்பம், என் புள்ள, என் ஜாதி, என் மதம், என் வேலை, என் தெரு, என் வாசல், என் பைக்கு, என் பொருள், என் சொத்து அப்படின்னு வரும்பொழுது இந்த இயேசுவை தூக்கி ஓரமாக வச்சிரும். அப்புறம் பார்த்துக்கலாம், அவங்கள நீதி தானே, அப்புறம் பார்த்துக்கலாம். முதல் என் உரிமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ இயேசு ஒருவரை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த உலகத்தெல்லாம் எதெல்லாம் நஷ்டம்னு நீ கலந்துறியோ அதெல்லாம் கர்த்தர் லாபமாய் மாற்றி கொடுப்பார். கரங்களை திட்டு ராமன் சொல்லுவேன். ஐயோ இந்த இடத்தினால பிரச்சனை வருது, எங்க அண்ணன் எனக்கு விரோதமா எழுதும், எதுக்கு அவன்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு? சரி பரவாயில்ல, நீ தானே கேட்குற, இது இருந்தால் என் குடும்பத்துக்கு நல்லதுதான், என் பிள்ளைக்கு தேவை. சண்டை போட்டா நீ என்ன பகைக்கிற, நீ கண்டுக்காம விட்டு பாரு, அந்த இடம் தானா உன்னை தேடி வரும். நீ போராட அந்த இடமும் வரும், கூட சாத்தானும் கூட வரும். ஏன்னா தேவனை நீங்க தூரம் வச்சுட்டு நமக்கு என்ன பண்ணோம், ஊர்க்கா போல கருவேப்பிலை போல நம்ம என்ன பண்றோம், ஏசப்பாவை தேடிக்கிறோம். தேவைப்படும் போது போட்டுக்கிறோம், சாப்பிடும் பொழுது எடுத்து என்ன பண்ணிடுறோம், கீழே போட்டுறோம். இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். இயேசுவை நீ ஏற்றுக்கொள்ளுகிற அந்த அதிகாரம் உடையவர்களாய், அப்போஸ்தலர்கள் அந்த அதிகாரம் உடையவர்களாய் மாறினார்கள். முடவனும் செவிடனும் குருடனும் சுகமானார்கள் அவர் நாமத்தை பயன்படுத்தும் போது, அதிகாரத்தை பயன்படுத்தும் போது. ஏன் நம்ம பயன்படுத்த முடியலன்னா, அவர்கள் கிறிஸ்துவின் சத்தியத்தின்படியே வாழ்ந்தார்கள். அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற, அவரை நம்புறேன்னா விட்டு கொடுக்கறதுக்கு நீ ரெடியா இருக்கணும். எவ்வளவு லாபமா இருந்தாலும் சரி, அவர் மேல நம்பிக்கையா இருக்கப்பா. ஏன்னா அவர் எனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறவர். அவரால் தான் எனக்கு எல்லாம் நடக்கும். அவர் என்ன சொல்றாரு கேட்கிறோம். இதனால லாபமா இருக்கா, பரவாயில்ல. இதனால நான் இழப்புறேன், பரவாயில்ல. என் இயேசுக்காக செய்கிறேன். கடைசியில
அவர்கள் வெற்றி பெற்றார்கள். யோவான் 1:10-11 வரையும் வாசிங்களேன். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ஏன் இயேசுவை குறித்து ஒரு சின்ன வரைபடம். அவர் உலகத்தில் இருந்தார், உலகமே அவரால் உண்டாக்கப்பட்டது, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்தங்களை தேடி போறோம், சொந்தம் நம்மள என்ன பண்ணுது? சொந்தக்காரன் நினைச்சேன் பாஸ்டர், ஏமாந்துட்டேன் பாஸ்டர். சொந்தக்காரன் நினைச்சு காசு கொடுத்தேன், ஏமாந்துட்டேன். சொந்தக்காரன் நினைச்சு உதவிக்கு போனேன், ஒருத்தரை எதுவும் பண்ணல. இயேசுவே ஏமாந்துருக்கா, சொந்தம் நினைச்சு நம்மளை தேடி வந்தார். ஆனா ஒருவரும் அவரை ஏற்றுக்கொள்ளல. அவரை ஏற்றுக்கொள்ளாத மத்தியில நீங்க ஏற்றுக்கொள்ளுகிறீங்கன்னா நீங்க பாக்கியவதி, பாக்கியவான். யோவான் 23:32-33 வரையும் வாசிங்களேன். தாம் கண்டதையும் கேட்டதையும் சாட்சியாக சொல்லுகிறார், அவருடைய சாட்சியை ஒருவனும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தேவன் சத்தியம் உள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்துகிறான். இன்னைக்கு கர்த்தர் டைட்டா பிடிச்சிருக்கீங்க, நம்புங்க. அவர் விசுவாசம் உள்ளவர்கள், அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். முதலாவது நான் அவரை ஏற்றுக்கிறேன். ஒரு கட்சிக்கு போறேன்னா இந்த கொள்கைக்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவாங்க. இந்த கொள்கைக்கெல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஒத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நீ சில கொள்கைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு ஆகணும். என்ன இயேசுவின் கொள்கை? அன்பு. ஒருத்தரை மன்னிக்க தெரியணும், மன்னிப்பு கொடுக்க தெரியணும். நீ மன்னிக்க கொடுக்க தெரியல, மன்னிக்கவும் தெரியல, மறக்கவும் தெரியலன்னா நீ வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொண்டதாக்கு அடையாளமே இல்லை. அவரை ஏற்றுக்கொள்ளணும்னா சில நேரங்கள்ல சில காரியங்களை விட்டு கொடுக்கணும். அவர் உண்மையா இருக்குன்னு அவர் சொல்றபடி நடக்கணும். அவர் எப்படி நடந்தாரு? அவர் அடிச்சவங்களை, காரி துப்புனவங்களை பார்த்து சொல்ல, பிதாவே இவர்களை மன்னிங்கன்னு சொல்றாரு. நம்ம சொல்றோமா? நம்ம பழி வாங்குறது ரெடியா நிக்கிறோம், எப்படியாவது இவங்களை ஒண்ணு இல்லைன்னு ஆக்கணும். நிறைய காரியங்கள் எங்களோட வாழ்க்கையில பார்த்துருக்கிறேன். சில நேரங்கள்ல எங்களுக்கு விரோதமா எழும்புற ஊழியமும் குடும்பத்துக்கு விரோதமா எழும்புறவங்கள நாங்கள் கண்டுக்காம விட ஆரம்பிக்கும் பொழுது தேவன் யுத்தம் செய்வார். அதை நாங்கள் போய் பெருசா பார்க்கும்போது அந்த பிரச்சனை பெருசாகி போய் நிற்கும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இயேசுவை ஏற்றுக்கொள்றீங்களா? அதிகாரத்தை பயன்படுத்தும் போது அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களாய் மாறுங்க. அதே யோவான் 1:12 சொல்லுகிறது, இயேசுவின் பிள்ளைகளாய் மாறி. மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல், இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். முதல்ல என்ன பண்ணணும்? அவர் நாமத்துல உள்ளவர்களா இருக்கணும், விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். மூணாவது அவரை ஏற்றுக்கொண்டுட்டீங்க. எத்தனை பேரும்? அடுத்தது அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளை, அவருடைய பிள்ளைகளை மாறுகிறோம். எப்படி பிள்ளை? அப்பாவுடைய பிள்ளை. அப்பா டீச்சர்னா புள்ள டீச்சரா மாறும். கேட்க, நான் டீச்சர், நான் நிறைய பேருக்கு அறிவுரை சொல்றேன், நீ நல்லா படி. அப்பா பாஸ்டர், பிள்ளையும் பாஸ்டர். அப்பா போலீஸ், பிள்ளையும் போலீஸ். அப்பா திருடன், பிள்ளையும். அப்பா பிச்சை எடுக்கிறார், பிள்ளையும். அப்பா ரிச்சா ஓடுற பிள்ளையும். சாயல் மாறும். வாழ்க்கையில பாவம் செய்துட்டு வாழ்க்கையை சீரடிச்சிட்டு இப்படியே இருந்துட்டோம். இயேசுவை நீ சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர் நாமத்தை பிரயோஜனப்படுத்துறன்னா முதலாவது அவர் பிள்ளையாய் மாற வேண்டும். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தணும்னா நீ பிள்ளை என்ற உனக்குள்ள தைரியம் இருக்கணும். நான் ஏசப்பா பிள்ளை சொல்லுங்க. சொல்லுவீங்களா? துக்கத்தின் வேலையில வீட்டில் வந்து உன் வீட்டுக்கார திட்டிட்டு ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த டைம்ல நான் அவர் பிள்ளைன்னு வாயில சொல்றோம். செயல்கள், நடத்தைகள் எல்லாம் நமக்கும் அவருக்கும் வேறுபட்டு இருக்கு. ஆனா நம்ம செயல்பாடுகள்லாம் பார்த்தா வேற ஒருத்தர் பிள்ளை மாதிரி தெரியுது. பிள்ளை மூஞ்சி வேற மாதிரி இருக்கே, அம்மா மாதிரி இல்லை, அப்பா மாதிரி இல்லையே, இந்த ஆள் மூஞ்சி மாதிரி இருக்கே, குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை உண்டாகும். அதே மாதிரிதான் நம்ம எல்லாம் ஏசப்பா பேர் சொல்றோம் தவிர செயல்பாடுகள் எல்லாம் யார் மேல இருக்கு? சாத்தான் என்னென்ன விரும்புறானோ அந்த செயல்பாடு தான். எதை செய்யக்கூடாதோ அதான் செய்வோம், எதை பேசக்கூடாதோ அதான் பேசுவோம். உங்க மைண்ட் ஸ்டெடியா வைங்க, கத்தட்ட கேளுங்க. அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது அவர் பிள்ளைகளை மாறுகிற அந்த காரியத்துக்கு வரும்பொழுது என் மைண்ட் ஸ்டெடியா இருக்கணும். சொல்லுங்க. என் சிந்தனைகளையும் நான் ஒரு முடிவு எடுத்தா அதுல ஸ்டெடியா இருக்க எனக்கு கிருபை தாருங்க. அப்பா, நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், அதுல நிறைச்சு நிக்க உம்முடைய கிருபை கொடுங்க. சொல்லுங்க. உங்க மைண்டுக்கு நீங்களே கேளுங்க, உதவி கேளுங்க. ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளையா இருக்காதபடி அநேக நேரம் நான் இடறி போறேன். சில நேரங்கள்ல நான் அதிகாரத்தை பயன்படுத்த மாட்டேன். சில நேரங்கள்ல பிசாசின் கிரியைகள்ல மாட்டிக்கிறேன். அதற்கு காரணம் என்னன்னா, நான் எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு முடிவு எடுத்தா அதுல சரியா இருக்க மாட்டேன்.
யாராவது ஒரு வார்த்தை பேசிட்டா, ஏதாவது சூழ்நிலைக்கே தவிர நான் என்ன மாத்திக்கிறேன் இல்ல. தப்போ ரைட்டோ, இன்னிலிருந்து ஆண்டவரே நீர் என்ன வழிகாட்டுறீங்களோ அந்த பாதையில நான் நடக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க இயேசுவே, தப்போ ரைட்டோ, எனக்கு தப்போ ரைட்டோ, நீர் என் வாழ்க்கையில என்ன சொல்றீங்களோ அதை நடக்கிறேன். அப்பா, எடுத்த காரியத்தில் நிலைச்சு நிற்க எனக்கு கிருபை தாருங்க. சின்ன சின்ன காரியமா இருந்தாலும் அதுல உறுதியா இருக்க, யார் என்ன சொன்னாலும் அதுல நான் மாற மாட்டேன், அதுல நான் உறுதியா இருப்பேன், அதுல தெளிவா இருங்க. உங்க வாயின் வார்த்தைகளை கத்தரு, உங்க வாயிலிருந்து கமாண்ட் வரும்போது அது நடக்கும். ஏன்னா நீங்க டைவர்ஷன் கொடுக்கிற டபுள் மைண்டா இருக்கிற ஆட்களா இருந்தா உங்க அதிகாரங்கள் செயல்படாது. ஏன்னா அந்த அதிகாரத்தை திடீர்னு மாத்திடுவீங்க. ஒரு இடத்துக்கு வந்து அதிகாரம் கொடுக்குறீங்க, இந்த பூ மலரட்டும். நான் சொல்றேன், மொட்டா இருக்கு உங்க வீட்டுல ஒரு செடி, மொட்டா இருக்கு, பூவே பொறுக்கல, நீங்க என்ன பண்றீங்க? அதிகாரத்தை கொடுக்குறீங்க. இயேசுவின் நாமத்துல இந்த பூ பூக்கட்டும். உடனே உங்க வீட்டுல இருக்கும் சொல்றாங்க, ஐயோ அது பூத்தா ஒரே நாள்ல வாடிடுமே. நீ கஷ்டப்பட்டு என்ன பண்ணிட்ட? ஜெபம் பண்ணி பூத்துட்ட. அடுத்தது அதிகாரம் மாறும். என்னவா அதிகாரத்தை கொடுப்ப? இயேசு நாமத்துல இது மொட்டாவே இருக்கட்டும், இயேசு நாமத்துல இது வாடாமே இருக்கட்டும். ஒரே பிரச்சனைக்கு எத்தனை அதிகாரத்தை நீங்க கொடுப்பீங்க? இதுதான் ஸ்டெடி இல்லாத காரியம். சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். நல்ல வருமானத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஆரோக்கியத்தை கொடுங்க, என் கடன் தீரட்டும், ஜெபம் பண்ணிட்டு இந்த பொருள் விற்கட்டும்னு சொல்லி கேட்பீங்க. என் வீடு விற்கட்டும், எனக்கு ஒரு லோன் கிடைக்கட்டும். கடன் தீர்றது உங்க விண்ணப்பமா, லோன் கிடைக்கிறது உங்க விண்ணப்பமா? இதை செய்வதற்கு அதை தான் கர்த்தர் கொண்டு வருவார்னு நீங்க நிர்ணயிக்கிறீங்க. இல்ல, இல்லாத வழிகளை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது இல்லாதவைகள் நடக்கும், முடியாதவைகள் நடக்கும். இதுதான் அற்புதம். இது ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நடக்கும். பாருங்க, நம்ம சபைகள்ல பலவீனத்துல வருவாங்க, கால் வலியில வருவாங்க, பல வருஷமா கால் வலியா வருவாங்க. ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அடுத்த ஸ்பாட்ல என்ன ஆயிடும்? அது போன வாரம் நம்ம சபையில இருக்க ஒரு விசுவாசி வாலிப பிள்ளைக்கு ஸ்டோன். சண்டே டைம்ல யூரின் போற டைம், அந்த சண்டே டைம்ல வயிறு வலியில துடிக்கிற, ஹாஸ்பிட்டல்ல போறாங்க, ட்ரிப்ஸ் போட்டோம். திருப்பி ஈவினிங் பார்த்தா ஸ்கேன் எடுக்க சொல்லிட்டாங்க, வலி போலன்னு. பார்த்தா ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை வலி தெரியும். பயந்துட்டான். அடுத்த நாள் வாமிட்டு, வேலைக்கு போல. நான் சொன்னேன், நீ ஏசப்பாவிட்ட சாட்சி கொடுக்குற விசுவாசத்துல சொல்லு. ஏற்கனவே ஒருத்தருக்கு சபையில் ஒருத்தருக்கு இப்படிதான் இருந்ததுப்பா, நான் ஜெபம் பண்ணேன், மருந்தே தேவையில்லை, யூரின்ல அடுத்த நாள் அந்த எவ்வளோ பெரிய கல் உடஞ்சி வந்துருச்சு. நீ விசுவாசின்னா நீ எந்திரிச்சின்னா நான் ஜெபம் பண்ணுறேன். அன்னைக்கு ஜெபம் பண்ண அந்த கல் உடையட்டும், யூரின் வழியாக வரட்டும்னு. அடுத்த நாள் ஃபோன் பண்ணுறேன், பாஸ்டர் சொன்ன மாதிரி யூரின்ல சில பேர் இன்னும் பல ஆண்டுகளாய் பல வருஷங்களா இந்த ஸ்டோனுக்காகவே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. எனக்குள்ள என்ன நம்பிக்கைன்னா, இந்த ஸ்டோன் எனக்கு வந்து அந்த ஸ்டோனு கிட்னியில் இருக்கோ லிவரில் இருக்கு, வராது, பெருசு, அதுக்கு சயின்ஸை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. தெரிஞ்சுக்காம இருக்கிறது நல்லது. அதை தெரிஞ்சாதான் இது நடக்காதுன்னு முடிவு பண்ணுவீங்க. அவன் என்னன்னா சொல்றான், எனக்கு விட்டுருப்பா, அதெல்லாம் எனக்கு என்ன இதுதானே அவ்வளவுதானே. இயேசுவின் நாமத்துல எனக்கு என்னன்னா, அது யூரின் வழியா வெளியே வரணும், உடஞ்சி உள்ள இருக்கக்கூடாது, வெளியே வரணும். ஏன்னா வெளியே வந்திருக்கிறது ஏற்கனவே 2-3 சாட்சியை கேட்டிருக்கோம், அது வெளியே வரணும். இப்ப நான் அதிகாரத்துல கட்டளை கொடுக்குறேன், என் மைண்ட்ல எதுவுமே இல்லை, அது சின்னதா வரணும் பெருசா வரணும், நான் மாத்தி ஜெபம் பண்ணல. இயேசுவின் நாமத்துல உள்ள இருக்க கல்ல உடைக்கிறேன், இன்று இரவே இது வெளியே வரணும் கட்டளை. கொஞ்சம் தாமதிச்சு காலில் வந்துருச்சு, அவ்வளவு. பிசாசு எவ்வளோ தடுத்து பார்த்தா நைட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு, ஆனா தேவன் அந்த அதிகாரத்தை என்ன பண்ணாரு, பிரயோஜனப்படுத்தி காலில் கொண்டு வந்தார். அடுத்த நாள் சாட்சி கொடுக்குற அந்த பிள்ளை. போன சண்டே ஒரு வாலிப பிள்ளை, வயது 22-24 வயசு தான். என்னம்மா பிரச்சனை உனக்கு? இந்த L5 L6, என்னம்மா L5 L6, அந்த போன் பல்ஜா இருக்கு பாஸ்டர், என்னால நிக்க முடியாது, உட்கார முடியாது, வலி கொடுமையா இருக்கு. எவ்வளவு நாளா? இது 1 வருஷமா இருக்கு. இதை வந்து என்ன பண்ணணும்னு தெரியல. திருப்பி L4 L5, ஏமா இருமா, இந்த L4 L5 என்ன பண்ணு, நீ வச்சுக்கோ, எனக்கு தெரிஞ்சதுன்னா இயேசுன்னு நாமம், திரும்ப எந்த இடத்துல வலி இருக்கு கையை வை, இயேசுவின் நாமத்துல நான் அதிகாரத்தை பிரயோஜனப்படுத்துறேன். எனக்குள்ள நம்பிக்கை இருக்கு, இந்த L4 சரிப்படுத்த முடியாது, இது வந்து பல்ஜாய் நிற்கும், இது உள்ள இடையில ஃப்ளூயிட் இல்ல, இது உள்ள வந்து வீக்கம் இருக்கு, இதுக்கு பலன் இல்ல, இது என்ன வேணா மருத்துவம் சொல்லலாம், ஆனா அதை உண்டு பண்ணினவர் என் கர்த்தராகிய இயேசு. கர்த்தர் இந்த பிள்ளைக்கு கொடுக்கும் பொழுது முன்ன அந்த பிரச்சனை இல்லையே, பிறக்கும் பொழுது ஊனமா இருந்தவனே அப்போஸ்தலர்கள் நடக்க வைக்கும் பொழுது
இடையில வந்து பிரச்சனை இடையில மாறாதா? எனக்கு நம்பிக்கை இது பிசாசின் கிரியை. இயேசுவின் நாமத்துல நான் அதிகாரத்தை கொடுக்கிறேன். இந்த வழிகள் இந்த இடத்தை விட்டு போகட்டும், இந்த கட்டுகளை உடைக்கிறேன். அவ்வளவு சொன்னோன்னு பொத்துன்னு வந்துச்சு அந்த பிள்ளை. திருப்பி வந்துச்சு பார்த்துட்டு, இல்ல பாஸ்டர் 1.5 வருஷமா இருந்தது, மருத்துவத்தால் போகாததை கர்த்தர் செய்கிறாருன்னா. வியாதிக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு நெருக்கம் ஒரு சூழ்நிலை வருதா, ஐயோ என்ன பண்ணனே, அந்த இயற்கைக்கு அப்பா அந்த நெருக்கம், வாடகை கட்ட முடியாதபடி ஒரு நெருக்கம், வட்டி கொடுக்க முடியாத அந்த கடன்காரங்க என்ன நெருக்க பண்றாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க என்ன கேட்க கூடாதுன்னு தான் நீங்க கட்டளை கொடுப்பீங்க. அது தப்பு. இந்த சூழ்நிலை எனக்கு வராதபடி மாற்றி கொடுங்க. இந்த நெருக்கத்தையும் அவமானத்தையும் உண்டு பண்ணுகிற ஆவியே, பயத்தை உண்டு பண்ணுகிற ஆவியே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் அவர் நாமத்தை பயன்படுத்தி அப்பா நீர் கொடுத்த அதிகாரத்தை நிமித்தமாக உங்களுடைய பிள்ளையா இருக்கிற நான் கேட்கிறேன், இந்த பிரச்சனைகள் மாறட்டும். மாற்றுங்க வேற, மாறட்டும் வேற. உடைங்க வேற, உடைக்கிறேன்னு வேற. உடைங்கன்னா விசுவாசத்துல அவர் மேல வைக்கிற, உன்னால ஒன்றும் செய்ய முடியாது, நீ விசுவாசம் இல்லாத மனுஷனா மாறுற. கேட்ட இயேசு மேல நம்பிக்கைன்னு சொல்லுவேன். இல்ல, உடைக்கிறேன்னா இயேசு நாமத்துல உடைக்கிறேன்னா அவரை முழுமையா ஏற்றுக்கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளையா இருக்கிற அந்த அதிகாரத்தை நீ பயன்படுத்த. உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இந்த வீட்டுல இருக்க, இது எங்க அப்பா வீடு, நான் உள்ளே இருப்பேன், அதிகாரத்தை சொல்றோம்ல. மற்ற வீட்டுல போய் அதிகாரத்தை சொல்லுவியா? தைரியம் பயம் நம்ம அப்படிதான் நினைக்கிறோம், மற்றவங்க வீட்டுல போய் அதிகாரத்தை சொல்லாமான்னு. கர்த்தர் சொல்லுகிற இந்த உலகமே உன்னுடையது. அவர் நாமத்தை பிரயோஜனப்படுத்துங்க. அவர் விசுவாசம் உள்ளவர்களாய், எங்க அப்பா அவரு, அப்ப உனக்கு எவ்வளவு தைரியமா இருக்கும்? உங்க அப்பா யாருன்னா இந்த வானத்துக்கு பூமிக்கு அதிகாரம் உடையவர், அப்ப உனக்கு எவ்வளவு அதிகாரமா இருக்கும்? ராஜாவோட பிள்ளைக்கு எவ்வளவு அதிகாரமா இருக்கும்? ஒரு கவுன்சிலரோட பிள்ளை டிராபிக் போலீஸ்ட போய் சொல்றான், எங்க அப்பா யார் தெரியுமா, நான் நினைச்சா அவனை பண்ணுவேன், என்ன பண்ணும். போலீஸ்காரன் பயப்படுறான், ஆனா அவனால ஒன்றும் பண்ண முடியாது, ஆனா அவனுக்குள்ள அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறான். நீ எப்படிப்பட்ட அதிகாரம் உடையவர்? உனக்குள்ள இருக்கிற வீட்டுல இருக்கிற பிரச்சனை, வியாதிகள், வறுமைகள், நெருக்கங்கள், குழப்பங்களை நீங்க கொடுக்கிற அதிகாரத்தை நிமித்தமா அதை மேற்கொள்ள முடியும். அதனால தெரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா. வீட்டுல சண்டை, பிரச்சனை, கணவன் மனைவி மத்தியில குழப்பம், என்ன பண்றது தெரியல, இப்ப அதிகாரத்தை பயன்படுத்தலாம். இயேசு கிறிஸ்து நாமத்துல, இயேசுப்பா நீ கொடுத்த அதிகாரத்தை நிமித்தமாக என் வீட்டுல குழப்பத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகளை, என் கணவன் என் பிள்ளைகள் மனைவி மத்தியில குழப்பத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகளை நான் சுட்டரிக்கிறேன். என் வீட்டை விட்டு வெளியேறு. நீ சொல்லிப்பாரு, அதிகாரத்துல ஒரு 3 நாள் சொல்லிப்பாரு, அந்த சண்டை ஒண்ணு இல்லாம போய் நிற்கும். உங்க வீட்டுல உன் பிள்ளை உங்ககிட்ட பேசாம இருக்கலாம், உன் வீட்டுல யாராவது ஒருத்தர் பேசாம இருக்கலாம். தெரிஞ்சுக்கங்க, பிசாசு வந்து உன் அன்பை தடுத்து வச்சிருக்கிறான். அதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். நீ அவங்க கிட்ட போய் என்கிட்ட பேசல கெஞ்சி தேவையில்ல. இயேசுவின் நாமத்துல என்கிட்ட பேசாத கூடாதபடி என் உறவுகளை பிரித்து வைத்திருக்கிற ஆவியே, உனக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன், என் பிள்ளைய விட்டு வெளியேறு. நீ சொல்லிப்பாரு, உன் பிள்ளை உன்னோட பேசாரு. சில பேர் கணவன் மூஞ்ச பார்த்தா, மனைவி மூஞ்ச பார்த்தா எரிச்சல், ஒரு கோபம் வரும். இத்தனை நாள் நேசிச்சவங்க ஏன் அந்த முகத்தை பார்த்தா எரிச்சல் வருது? ஒரு ஆவி அவங்களுக்கு முன்பாக இருக்கு. நீ கடிஞ்ச ஜெபம் பண்ணு, இயேசுவின் நாமத்துல அந்த முகத்தை பார்த்தா எனக்கு கோபத்தை உண்டு பண்ணும்படியாக தடையை உண்டு பண்ணுகிற ஆவியே, உன்னை நான் சுட்டரிக்கிறேன். நீ ஜெபம் பண்ணும் போது உனக்குள்ள என்ன இருக்காது? இந்த மூஞ்சி திருப்பியும் பார்க்கணுமா? இதுதான் டைவர்ஷன். நான் அதுக்கு தான் முதல் சொன்னேன், எது இருந்தாலும் ஸ்டெடியா வேணும். ஒரு விண்ணப்பம் வைக்கிறியா, நீ ஸ்டெடியா ஜெபம் பண்ணு, தானாய் கிடைக்கும். உன் வேலையை யாரோ ஒருத்தர் பறிச்சு வச்சிருக்கிறான், உன் பதவி யாரோ ஒருத்தர் பறிச்சு வச்சிருக்கான், நீ அங்க போய் ஜெபம் பண்ணிட்டு அவன்கிட்ட போய் கெஞ்சிட்டு நிக்காத. எங்கேயாவது எனக்கு தயவு கிடைக்குமான்னு கர்த்தர் சொல்லுகிற சகல அதிகாரத்தை உடையவனா இருக்கிற. அவங்க அந்த அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணிருக்கலாம், கொடுத்த அதிகாரத்தை தவறாய் பிரயோஜனப்படுத்திருக்கலாம். ஆனா அதை காட்டிலும் உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். அந்த நம்பிக்கையில நீ என்ன பண்ணு, அவங்களை சூழ்ந்து இருக்கிற அந்தகார இருளுக்கு நேரா ஜெபம் பண்ணு. இரவுல உட்கார்ந்து ஜெபம் பண்ணு, அதிகாலையில முழங்கால் போட்டு அவர்களுக்கு கட்டளையிடு. என் அதிகாரத்தையும் என் வேலையையும் என் உரிமையும் பறித்து வைத்திருக்கிற ஆவிகளை சுட்டரிக்கிறேன். உன் அதிகாரம் எவனோ ஒரு மேனேஜரோ முதலாளியோ உனக்கு விரோதம், அவன் பேரை சொல்லி என் அதிகாரத்தை என்னை வேலை செய்யக்கூடாதபடி தடையை உண்டு பண்ணுகிற ஆவியை அவரை விட்டு வெளியே போ. அடுத்த நாள் பாருங்க, உனக்கு உதவி தேடி வருவான், உன்கிட்ட பட்சமா வருவான். நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவரே அந்த வேலை கிடைக்கட்டும். அவன் கிளை அவனே சத்துரு. நம்ம என்ன பண்றோம்? சத்துரு கிட்ட என்ன கேட்கிறோம்? ஏசப்பாட விண்ணப்பம் பாருங்க, அவன் கண்களில் தயவு கிடைக்கட்டும் அப்பா. அவன் குடிகாரன், அவன் பொறுக்கியா இருப்பான். ஆனா தேவன்கிட்ட போய் அவன்கிட்ட போய் நீ யாரு? என் புள்ள ராஜாவின் புள்ள, நீ போய் ஒரு குடிகாரன்,
ஜெபம் பண்ணிட்டு மனசுல ஒரு சாலஞ்சில் கர்த்தர் பேசுறார். அவன் குடிகாரன், அவன் சரியில்லாதவன், கம்பெனி பணத்தை ஆட்டையை போடுறாள், அவன்கிட்ட போய் நீ தயவு கேட்கணும்னு சொல்லிட்டு நீ கேட்குறியேன்னு எனக்கு உறுத்திட்டே இருக்கு. நான் என்ன ஜெபம் பண்றது? ஒன்று நான் வேலையை விட்டு வரணும், இல்லை அவன் வேலையை விட்டு போகணும். அப்பதான் எனக்குள்ள ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தும். சொல்ற இயேசுவின் நாமத்துல என்னை துன்பப்படுத்துகிற அந்த எண்ணங்களை சுட்டரிக்கிறேன். என் மேல கட்டுப்பா இருக்கிற அந்த எண்ணங்களை சுட்டரிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல அந்த சத்துருக்கள் அந்த சகோதரனை விட்டு அந்த மனிதனை விட்டு வெளியேறும்படியாக கட்டளை கொடுக்கிறேன். இது தொடர்ந்து ஒரு வாரம் ஜெபம் பண்றேன். அடுத்த வாரம் அவர் என்னை பார்த்துட்டு சிரிக்கிறார், பேசுறாரு. ஈவினிங் 6 மணிக்கு ஒயின் ஷாப்புக்கு போவார் அவரு. சார்லஸ் இன்னைக்கு நான் போல, நீ இருக்கிறல்ல, நான் நாளைக்கு போய்க்கிறேன், விட்டு கொடுக்குறேன். ஜெபம் பாருங்க, நீ அந்த ரங்கத்துல பண்ற ஜெபம் வெளிரங்கமா கிரியை செய்யும். நம்ம வெளிரங்கமா பேசுறது அந்த ரங்கத்துல செயல்படாது. உன் வேலை என்னன்னா அந்த ரங்கம், உன் ஜெப அறை. அதிகாலை எல்லாருக்கும் ஒரு டைம் இருக்கும். சில பேர் ஒரு டைம்ல ஜெபம் பண்ணுவாங்க. அது இந்த டைம்ல தான் நிறைய, எந்த டைம்ல ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கும் பாஸ்டர் அப்படிலாம் இல்லை. அதுக்கெல்லாம் ஒன்று இருக்கு. இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கு சில பேர் 4 மணிக்கு எஞ்சி ஜெபம் பண்ணுவாங்க, சில பேர் நைட்டு 10 மணிக்கு ஜெபம் பண்ணுவாங்க, சில பேர் 1 மணிக்கு ஜெபம் பண்ணுவாங்க, சில பேர் அதிகாலை ஜெபம் பண்ணுவாங்க, சில பேர் நைட்டெல்லாம் முடியாது காலையில் எஞ்சி ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் சமையல்லாம் செஞ்சு மதியம் ஜெபம் பண்ணுவாங்க. நீ ஜெபிக்கிறேன்னு ஒரு டைம் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதை மாத்தாதீங்க. பிசாசு அதுதான் தடுப்பு பண்ணுவான். அதை பண்ணிட்டு மீதியெல்லாம் எக்ஸ்ட்ரா பண்ணுங்க. அந்த டைம் நீங்க ரெகுலரா பண்ற ஜெபம் ஆரம்பத்தில் அது உப்பு சப்பு இல்லாம பண்ணாலும் அந்த ஜெப டைம் வந்து தேவனுக்கு பிரியமா இருக்கும். அந்த டைம்ல இந்த கட்டளைகளை பயன்படுத்துங்க. தனிமையா உட்காந்து நீங்க உங்களுக்குள்ள தைரியம் இருக்கணும். ஜெபம் பண்ணும் பொழுது நான் அதிகாரம் படைத்திருக்கிறேன் மைண்டுக்குள்ள கொண்டு வரணும். நான் இப்ப எதை கேட்டாலும் நடக்கும். சொல்லுங்க, மைண்டுக்குள்ள கொண்டு வந்தோம். நான் இப்ப எதை கேட்டாலும் நடக்கும். ஏன்னா நான் ஜெப அறையில யார் கூட இருக்கிறேன். அப்ப தேவன்கிட்ட எதை கேட்டாலும் கிடைக்கும். இந்த டைம் விண்ணப்பத்தை கேட்காம அதிகாரத்தை பிரயோஜனப்படுத்து. அல்ல ஏசப்பா உன் கூட இருக்கும் போது நீ அவர்கிட்ட இருந்து ஏதாவது ஒண்ணு இல்ல, அவரை யூஸ் பண்ணி நீ ஏதாவது ஒண்ணு பெற்றுக்கொள்ள பாரு. எம்எல்ஏ இருக்காருப்பா, எப்பயாவது அவர் ஐஎஸ் பிடிச்சி ஒரு வேலை வாங்கிடணும். அப்போ சின்ன விஷயம் அவர்கிட்ட போய் எனக்கு கால் வலி, எனக்கு மூக்கு வலின்னு சொல்லிட்டு இருப்பியா அவன் எம்எல்ஏ கிட்ட? இல்ல, பெருசா ஏதாவது கேட்கலாம். அதே மாதிரி ஏசப்பா ஜெப அறை என்பது ரொம்ப விசேஷமான அந்த அறையை கரெக்டா பிரயோஜனப்படுத்தினவங்க ஜெயிச்சவங்க உண்டு. நீங்க தொடர்ந்து கட்டளையை பயன்படுத்தி பாருங்க, உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி பாருங்க. இன்னைக்குல இருந்து முயற்சி பண்ணுங்க. அடுத்த வாரம் ஒரு சாட்சியை கர்த்தர் செய்வார் உங்க வாழ்க்கையில. அதிகாரம் பயன்படுத்தும் போது சில இதெல்லாம் உடனே நடக்கும், சில இதெல்லாம் ஒரே வாரத்தில் அந்த அற்புதத்தை உங்க வாழ்க்கையில ஒரு தெளிவை பார்க்க முடியும். நீ அதிகாரம் பயன்படுத்த தேவன் உன்னை ஊழியனாய் கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஊழியம் செய்கிற அதிகாரத்தை உன் கைகளில் கொடுக்க ஆரம்பிப்பார். அப்படியே கண்களை மூடி, அன்பின் தகப்பனே, நேரில் பார்த்து கொண்டிருக்கிற இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தரும் மத்தியில இந்த அதிகாரத்தின் குறித்து ஆண்டவர் பேசின வார்த்தைகள் செயல்படட்டும்ப்பா. உன் நாமத்துல விசுவாசத்தோடு அவர் பிள்ளைகளாய் மாறி அப்பா உம்மை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன அதிகாரத்தில் கேட்கிறார்களோ அந்த அதிகாரத்தை பயன்படுத்த கிருபை தருவீராக. அந்தகார இருள்கள், ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற எல்லா அசுத்த ஆவிகள் இவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது அவைகள் நடுங்கத்தக்கதான கிரியை செய்வீராக. இவர்களுக்காய் கொடுக்கப்பட்ட நல்ல தூதர்கள் நீங்கள் அதிகாரத்தை இவர்கள் பயன்படுத்தும் பொழுது அதை கட்டளையாய் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே அப்பா அற்புதங்களும் அடையாளங்களும் இவர்கள் வாழ்க்கையில் செய்ய போவதற்காக நன்றி. என் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.